வணக்கம். டாக்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்கு. முதலாக என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் சீனியர் கன்சல்டன்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட். நான் வந்து எங்கள் ஐக்யூர் ஐ கேர் என்ற ஒரு கிளினிக்கு நடத்தி வந்துட்டு இருக்கேன். அண்ணா நகர்லையும் முகப்பெண்ணையும் இருக்குது. இங்கே அதுவும் இல்லாமல் வந்து அசோசியேஷன் நம்மளுக்கு இருக்குது, ஆப்டோமெட்ரி அசோசியேஷன். அது வந்து ஓஏடின்னு சொல்லுவோம். அந்த ஓஏடின்னு பார்த்தீங்கன்னா அது நான் ஜென்ரல் செக்ரட்டரின்ற ஒரு பதவியில் இருக்கேன். அது இல்லாமல் நான் பெரியார் நகர் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கலைஞர் கிளினிக்லேயும் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் சென்னை நேஷனல் ஹாஸ்பிட்டல்லையும் கன்சல்டன்ட் ஆப்டோமெட்ரிஸ்டாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம முக்கியமான டாபிக் நான் பார்க்க போகிறது தலைவலி எதனால் வருது, அதை நம்ம எப்படிலாம் தவிர்க்கலாம், அது கூட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தலைவலிக்கு நம்ம எப்படிலாம் நம்ம தீர்வு இருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ தலைவலி பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தான் முக்கியமாக வருது நம்மளுக்கு. அது முதல் விஷயம், டைமுக்கு தூங்கலன்னா தலைவலிக்கும், டைமுக்கு சாப்பிடலன்னா தலைவலிக்கும். பிறகு டென்ஷன், ஹெட்ஏக். ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா, டென்ஷனாலையும் ஹெட்ஏக் கண்டிப்பாக வலிக்கு தான் செய்யும். ஸோ அது எதுனா பார்ப்போம். நம்ம ஒரு மனுஷனுக்கு சராசரி ஒரு 7 மணி நேரம் தூங்கணும், குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் 6 மணி நேரம் தூங்கணும். 6 மணி நேரம் தூக்கம் இல்லையா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தலைவலி பிரச்சனைங்க வரதான் செய்யும். அதே மாதிரி ஒரு நம்ம காலைல எழுந்த பிறகு எல்லாருமே என்ன பண்ணுவோம், ரொட்டீன் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த ரொட்டீன் ஒர்க்ஸில் வந்து பண்ணும்போதே நம்மளுக்கு தேவையில்லாமல் கொஞ்சம் ஒர்க்கில் டென்ஷன் வருது. டென்ஷன் ஆன பிறகு அந்த டென்ஷனாலே நம்மளுக்கு தலைவலி வரும். ஸோ அதனாலே வரும். அதே மாதிரி டென்ஷன் நம்ம பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம டைம் சாப்பிடாம இருப்போம், டைம் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். நம்ம அதிகம் ஒர்க் இருந்தனால சரியாக சாப்பிட்றது இல்லை. சாப்பிடாம என்ன பண்ணுவோம், நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஒர்க் பண்ணிட்டதுனால நம்ம தலைவலிக்கு தான் செய்யும். இந்த 3 விஷயம் நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து வர்றது தான் நம்மளுக்கு வியாதிகள். அந்த வியாதிகள்லேருந்து நம்ம என்ன பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து சைனஸ் ஹெட்ஏக் இருக்குது, அடுத்து மைக்ரைன் ஹெட்ஏக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கிளஸ்டர் ஹெட்ஏக்னு இருக்குது, இன்னும் நிறைய சம்மந்தமான தலைவலிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சில தலைவலிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணும்போது தான் தெரியும் இதெல்லாம் தலைவலிக்குதுன்னுட்டு. ஸோ டாக்டர் நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பேசிக்காக அந்த 3 விஷயம் வந்து நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி டைம் சாப்பிட்றது, டைமுக்கு தூங்குறது, அதுக்கப்புறம் டென்ஷனால ஹெட்ஏக் வரதான் செய்யும். இந்த 3 சரியாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் தலைவலியை வர்றது தவிர்க்கலாம். இது சரியாக இருந்தும் உங்களுக்கு தலைவலிக்குதுன்னா நீங்கள் போய் டாக்டரை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இப்போ தலைவலி பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம தலைவலிக்கு பார்க்க நிறைய ரீசன்ஸ் பார்த்தோம். இப்போ தலைவலி எதனால வருதுன்னு பார்க்குறதுல கண்ணிலையும் ஒரு முக்கியமான சம்பந்தம் இருக்குது. அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா பவர் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி வர்ற காரணம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது நீங்கள் ரெகுலராக நீங்கள் போயிட்டு தலைவலி வந்துட்டே இருக்குன்னா நீங்கள் கன்சல்டன்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட் கிட்ட நீங்கள் போய் கண் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஏதாவது கண் நரம்பு நல்லா இருக்கா, இல்லை கண்ணில் ஏதாவது பவர் ஏதாவது இருக்கான்ட்டு அவங்க பார்த்து எல்லாமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நீங்கள் அது பண்ணியும் உங்களுக்கு இன்கேஸ் சரியாகிற பட்சத்தில் உங்களுக்கு சைனஸ் ஹெட்ஏக்காக இருக்கலாம், தலை நீர் கோத்து இருக்கும். அந்த தலை நீர் கோத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலியாக வெளிப்படும். அதுவும் இல்லாமல் சில பேருக்கு ஒத்த தலைவலி, அது மைக்ரைன் சொல்லுவோம். அந்த மைக்ரைன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் வலிக்கும், வந்தால் தலைவலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுனாலே வாந்தி எடுக்கிறது, ரொம்ப அவங்க அன்றாட வாழ்க்கையை வந்து அவங்க வேலை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அன்பேரபிளான பெயின் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தவிர்க்கக்கூடிய கண்ணாடிகள்லாம் இருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் கண் செக் பண்ணாதான் தெரியும். செக் பண்ணும்போது அனலைஸ் பண்ணி கண்ணில் என்ன ஃபண்டஸ் நார்மலாக இருக்கா, இல்லை பவர் இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு அதை நம்ம கொடுப்போம் அவுட்புட்டு. ஸோ அதை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே அனலைஸ் பண்ணும்போது நாங்கள் கண்ணாடி கொடுத்துருவோம். மற்றபடி நீங்கள் கண்ணில் கூட பார்த்தீங்கன்னா கண்ணில் மசில் இம்பேலன்ஸ்னால கூட தலைவலிக்கும். மசில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஒரு கொஞ்சம் கன்வர்ஜ் ஆகிருக்கும், சில பேர் டைவர்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் நம்ம கரெக்டான ஸ்குவிண்ட் எவாலுவேஷன் பண்ணணும். அந்த ஸ்குவிண்ட் எவாலுவேஷன் பண்ணி பார்த்து உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்ட்டு அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் அது தேவையான எக்ஸசைஸு, அதுக்கடுத்து உங்களுக்கு ஹோம் எக்ஸசைஸ்லாம் கூட சொல்லி தருவோம்.
அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி எப்படி இருந்தது தலைவலி, இப்போ எப்படி தலைவலி இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரைன் ஹெட்ஏக் பற்றி சொல்கிறேன். மைக்ரைன் ஹெட்ஏக் பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த ஒரு இதுவும் டெம்பரரி ரிலீஃப் தான் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேணால் கொடுக்கலாம். அதுக்கு கிளாஸ் போட்டால் உங்களுக்கு அந்த ரிலீஃப் அந்த நல்லா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா உங்களுக்கு அந்த மைக்ரைன் ஹெட்ஏக் ஃபுல்லாகவே சரியாக தெரியும் படிப்படியாக. அது காரணங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சரியாக தூங்கலனா வரும், டைம் சாப்பிடலனா வரும், டென்ஷன்னால கூட வரும், சென்ட் வாசனை, பூ வாசனை, டிராவல் பண்ணா, பெட்ரோல் டீசல் ஸ்மெல்ல கூட அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெட்ஏக் வந்துடும். சவுண்டு, லைட்டு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்ரைன் ஹெட்ஏக்லாம் வரும். அதுக்கு என்ன ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணுறதுதான் ஒரு சிறந்த வழியே தவிர மற்றபடி எதுவும் நம்மளுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கிறத கண்ணாடிக்கு கொடுப்போம். அது கண்ணாடி போட்டால் ஓரளவுக்கு கேட்கும். பட் ஆனால் டிஃப்ரென்ஸ் ரொம்ப சிவியாரிட்டி அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நிறைய ஸ்டடிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு மைக்ரைன் ஹெட்ஏக்ஸ்க்கு உங்களுக்கு கண்ணாடி போடலாம். அதே மாதிரி சைனஸ் ஹெட்ஏக் கூட இருக்கு. சைனஸ் ஹெட்ஏக் கூட மினிமல் பவர் இருந்தால் கூட நம்ம வரும். அந்த கிளாஸ் போட்டால் கூட அவங்களுக்கு தலைவலிலாம் சரியாகிறது நாங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். மைக்ரைன் தலைவலி எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கிறது நான் சொல்லித்தரேன். மைக்ரைன் தலைவலி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வெளிச்சம் பார்த்த உடனே தலைவலி வந்துடும். அதிகமாக சவுண்டு கேட்ட உடனே அவங்கள தாங்குற அளவுக்கு தலைவலி வந்துடும். சென்ட் வாசனை, பூ வாசனை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் அளவுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் ஸ்மெல் பண்ணலாம். அது மேலேன்னா அவங்கள தாங்குற அளவுக்கு தலைவலி வந்துடும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணவங்க அதெல்லாம் அவாய்ட் தான் பண்ணணும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சரியா தூக்கம் இல்லைன்னா டைமுக்கு தூங்கிருக்க மாட்டாங்க, அதனால தலைவலி வந்துடும். ஸோ இதனால ரீசன்னால தான் நம்ம கண்டுபிடிக்கலாம் மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்குன்ட்டு. அந்த மைக்ரைன் ஹெட்ஏக் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெட்ஏக் கூட இது டிஃப்ரெண்டா ஒரு பக்கம் மட்டும் வலிக்கும். ஒரு பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு மட்டும் வலிக்கும் பொழுது அந்த ஹெட்ஏக் ரொம்ப அன்பேரபிளா இருக்கும். தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி இருக்கும். அது வந்துச்சுன்னா வாமிட் வர மாதிரி சென்சேஷன், இல்லை வாமிட் எடுத்துருவாங்க. சாப்பிட்டதுலாம் வாமிட் எடுத்துருந்தா அவங்களுக்கு ரிலீஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி தான் மைக்ரைன் ஹெட்ஏக் நீங்க கண்டுபிடிக்கலாம். யாரெல்லாம் மைக்ரைன் கண்ணாடி போடலாம்னா எல்லாருமே போடலாம். சில பேர் கேட்குறாங்க கண்ணாடி நான் ஆல்ரெடி போட்டு இருக்கேன், எப்படி நான் மைக்ரைன் கிளாஸ் போடுறதுன்னு கேட்குறாங்க. போடலாம், பவர் இருக்கோ இல்லையோ அது பிரச்சனையே கிடையாது. எல்லாத்துலேயும் மைக்ரைன் கிளாஸ் உங்களுக்கு போடலாம். சில பேர் கேட்குறாங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு அடிக்கிறாரு, எனக்கு மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்கு, அதை நான் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீர்வு பார்த்தீங்கன்னா அவர் போடுறாருன்னா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணோம், கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பெஷலாக கூட கிளாஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு 6 hours இருக்கு அந்த ஹெட்ஏக்னா இது என்ன பண்ணும் உங்களுக்கு கம்மி பண்ணி தரும். உங்களுக்கு அந்த பெர்சிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணும். ஒரு 2 hours அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி படுத்தும் தவிர ஃபுல்லா உங்களுக்கு இது பண்ணாது. பட் ஆனால் உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணும். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 6 மணி நேரம் மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்குன்னா உங்களுக்கு இந்த ஸ்மெல் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு 1 or 2 hours ரிலீஃப் ஆயிடும் அதை போட்ட உடனே. ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ சைனஸ் நீர் கோத்து இருக்கு தலையில, எப்படி கண்டுபிடிக்கலாம்னா தலை பாரமா இருக்கும் உங்களுக்கு. இப்போ கீழே குனிறப்ப பார்த்தீங்கன்னா தலை கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், கனமா இருக்கும். அதுக்கு உங்க புருவத்துக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சாயங்காலமானா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு சாயங்காலமானா நீங்க ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஹேலண்ட்ன்றது தைலம் போட்டு நீங்க ஒரு 10 to 1/4 மணி நேரம் அதிகபட்சம் நீங்க என்ன பண்ணணும், நல்லா ஆவி பிடிக்கணும். நல்லா ஆவி பிடிச்ச பிறகு சில பேர் என்ன பண்றாங்க, ஆவி பிடிச்சிட்டாங்க, எல்லாம் பிடிச்சிட்ட பிறகு தவறு என்ன பண்றாங்கன்னா அவங்க போயிட்டு மூஞ்சி கழுவிடுறாங்க, குளிச்சிடுறாங்க. ஸோ அப்போனாவும் அங்க கிளான்ஸ் நம்ம ஸ்கின்ல இருக்க கிளான்ஸ்னாவும் ஸ்வெட் கிளான்ஸ் ஓப்பனா இருக்கும். ஓப்பனா இருக்கும் பொழுது அதுனாவும் ஃபுல்லா வேர் வந்துட்டு இருக்கப்போ டக்குன்னு போய் நாம்பாங்க ஒரு 1/4 மணி நேரத்துல போய் குளிக்கிறது, மூஞ்சி கழுவுறதுலாம் கழுவினோடனே அந்த ஸ்வெட் கிளான்ஸ் ஓப்பனா இருக்கிற டைம்ல அந்த திருப்பி தண்ணி உள்ள போற பிறகு நாவும் அந்த தலைவலி அதிகமாக்கி விட்டுரும். ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்க, டக்குன்னு போய் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றதுனால தலைவலி அதிகமாக்கி விட்டுருது. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணணும், நம்ம அதெல்லாம் தலை குளிக்கக்கூடாது, அந்த மூஞ்சி கழுவக்கூடாது, குளிக்கவும் கூடாது. நீங்க அடுத்த நாள் தான் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு 1 hourக்கு நீங்க ஃபேன் காத்துல படாம இருக்கணும் ஆவி பிடிச்சிட்டு. அது ரொம்ப உண்ணாவும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸும் உங்களுக்கு தரும். இது தொடர்ந்து ஒரு 7 நாள்ல இருந்து 10 நாள் பண்ணுங்க.
உங்களுக்கு அருமையான ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு சைனஸ் ஃபுல்லா எடுத்து விட்டுரும்.